ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஆரவ் நெல்லை சேனல். இன்றைக்கி நெத்திலி மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். நெத்திலி மீனை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸு அளவுக்கு புளி எடுத்து வெந்நீரில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். வெந்நீரில் போட்டு வாஷ் பண்ணுறதுனால புளியில் உள்ள டஸ்ட்லாம் ரிமூவ் ஆகுது. தேங்காயை துருவி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன உள்ளியை தோல் உரித்து அதை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். மாங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். மாங்காவை தோலோடு போடுறேன், தோல் இல்லாமையும் கூட போடலாம். மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு மிக்ஸி கப்பில் துருவின தேங்காய் எடுத்து போடுறேன். அதோட சின்ன உள்ளி, சின்ன சீரகம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். குழம்புக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, 2 சின்ன உள்ளி, வெந்தயம் போட்டு தாளிக்கிறதுனால குழம்பு ரொம்பவே வாசமாக இருக்கும். 2 வத்தல், கறிவேப்பிலை, குழம்பு மிளகாய் தூள், இது வீட்டிலே ரெடி பண்ணினது. இப்போ சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். சட்டி சூடானதும் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு போடணும். கடுகு பொரிஞ்சதும் உள்ளி போடணும். வெந்தயம் போடுறேன். வத்தல் போடுறேன். இப்போது கருவேப்பிலை போடுறேன். தக்காளியை போடுறேன். அதோட பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை ஊற்றுறேன். வெட்டி வச்சுருக்க மாங்காவை போடுறேன். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போடுறேன். இப்போ தேங்காய் பேஸ்ட்டை போடுறேன். தேவையான அளவு உப்பு போடுறேன். முருங்கைக்காய் போடுறேன். முருங்கைக்காய் மாங்காய் போடுறதுனால குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு ஒரு கொதிச்சு வருது. இப்போ மீனை தூக்கி போடுறேன். இப்போ சட்டியை மூடி வைக்கிறேன். ஓப்பன் பண்ணுறேன். குழம்பு நல்லாவே கொதிச்சு ஸ்மெல் வருது. அதோட மல்லி இலை, கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். குழம்பு நல்லாவே கொதிச்சு அது எண்ணெய் மேலே மிதக்கணும். அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் குழம்பு கொதித்த உடனே நம்ம இறக்கக்கூடாது.
மல்லி இலைலாம் போடுறதுனால ஃபிஷ்ங்கிற வாடையே அடிக்காது. சுவையான வில்லேஜி நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு. இது வில்லேஜ் ஸ்டைல் நெத்திலி மீன் குழம்பு. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.